காய்கறி விற்கிற விலைக்கு காய்கறி இல்லாத குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே காய்கறிலாம் எடுத்து கொடுத்தாங்க. என்னங்க அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் எடுக்காதீங்க, நாங்களே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியுமே எடுத்தாங்க. காய்கறி வைக்கிற விலைக்கு கிலோ கணக்கில் எடுக்காமல் கிராம் கணக்கில் தான் எடுக்கணும்னு சொல்லி எல்லா காய்கறியுமே எடுத்து இன்றைக்கி அவங்க தான் எல்லாமே காய்கறிலாம் வாங்கினாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எங்கே இருக்குன்றது சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு மாடல் வந்திருக்குங்க. ஒரு டிசைனுமே கிடையாது. இந்த ஸ்டார் வச்ச மாதிரி ஒரு புர்கா வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சும்மா ஒரு ஸ்டார் தாங்க இருக்குது, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுடிதார் கலெக்ஷன்லாம் நிறைய வந்துருந்துச்சு. நம்ம வாங்க போகிற நேரத்தில் ஒன்றுமே இருக்காது, வாங்கவே கூடாதுன்னு பார்க்குறப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாடல். வந்து இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இதில் பார்த்ததில்ல. நெஸ்ட்டோவில் தான் பார்த்தேன் நான். நல்லா இருந்துச்சு. எல்லா டிசைன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம எப்போதும் போல் நம்ம சைடுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங் வந்து ஒரு டீயை வாங்கினோம். டீயை வாங்கி குடித்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும் நம்மளுக்கு. ஷாப்பிங்லாம் அப்புறம் டீ ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். அடுத்தது ஜாமான் வாங்கலாமா இல்லை நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமாங்கிறதுலாம் அடுத்தது தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வடை, போண்டா அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி வச்சுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.